ஜீ தமிழ்லேருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கால் வந்தது. அப்படியே நான் வந்து வீட்டில் சொன்னேன். ஐ எக்ஸ்பெக்டட் தே செட் நோ. ஸ்னேல் வந்து க்ளீன் பண்ணுமா இல்லை மொத்தத்தையும் அப்படியே சாப்பிடணுமா? And I took and ate it. Some of the unforgettable moments நான் சொல்கிறேன். இது வந்து கேப்சர் ஆகலை. ஸோ நைட்டு ஃபுல்லாக நடுங்கிட்டே இருப்போம். என் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை ஃபார் so many weeks. இட்ஸ் ஆல் வர்த் இட் ஆக்சுவலி. நான் எப்பவுமே ஒல்லியாக தான் இருப்பேன். நான் வரும்போது ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். என்னால் கையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களே பிடிச்சி பார்த்துங்க. Hi guys, welcome to this new vlog. So in the video la vandu I am going to tell you my entire experience of Survivor, starting lend how I got Survivor end varaikum till I got eliminated and till I got back home. So entire experience vandu ungalkitta na inik share panna poren and interviews la sollada nariya vishayam adu vandu in the video la I am going to tell you. Zee Tamil la first எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி சர்வைவர் ஷோ நாங்கள் பண்ணுறோம், இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஷோ, எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு ஆக்சுவலி எக்ஸைட் ஆகிறத விட ஐ வாஸ் லைக் சரி ஓகே அப்படி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா சர்வைவர் நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த இன்டர்நேஷ்னல் எபிசோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். அண்ட் ஐ ரியலி லைக் த ஷோ. லைக் நான் ஆல்ரெடி முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனிதிங் அட்வென்ச்சரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ப்ளஸ் எனக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆசை. ஆனால் இந்த கால் வரும்போது when they explained everything to me, எனக்கு மைண்டில் ஒன்று தான் ஓடிச்சு, ஐ வாண்ட் டு கோ ஃபார் திஸ். ஆனால் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு இல்லை. ஸோ இது வந்து அப்படியே நான் வந்து வீட்டில் சொன்னோன்னா நோ தான் சொன்னாங்க. ஆஸ் லைக் ஐ எக்ஸ்பெக்டட் தே செட் நோ. பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தாத்தா அம்மா எல்லாருமே வந்து எப்படின்னா ஆல்ரெடி நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்கே, அங்கே போயிட்டு சரியாக சாப்பிடாம இன்னும் நீ காணாமல் போயிடுவ பை த டைம் யூர் பேக். என்னால் கையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களே பிடிச்சி பார்த்துங்க. பக்காவாதம். Actually, they didn't have one reason also to accept this. ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது நோ சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1 month 2 months அப்புறம் எப்படியோ நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். At the end, they all said okay and I signed the contract. ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருமே வி ஸ்டார்டட் டாக்கிங் டு ஈச் அதர். அந்த டைமில் எனக்கு எல்லாருக்கூடையும் நல்லா செட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல். பிகாஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 days எலிமினேஷன் வரைக்கும் எல்லாம் ஜாலியாக தான் இருந்தது, எக்ஸப்ட் அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. பட் இப்போ வந்து நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்தா அந்த டெலிகாஸ்ட் அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணியிருக்குன்னா, எவ்ரிபடி வாஸ் புட் இன் தட் சிச்சுவேஷன் அட் சம் பாயிண்ட் ஆர் தி அதர். எல்லாருக்குமே வந்து அந்த சுச்சுவேஷன் ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது நான் பண்ணது தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆனதுனால நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். நோ ஒன் எல்லாருமே வந்து தப்பாக நினச்சிட்டாங்க. பட் லேட்டர் ஆன் போக போக அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகே, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓகே தட் காயத்ரி ஆல்சோ வென்ட் த்ரூ த சேம் திங் தட் ஐ எம் கோயிங் த்ரூ நோ அப்படின்னு. ஏன்னா என்னோட லெட்டரில் கூட ஆக்சுவலி அவங்களுக்கு எழுதின லெட்டர் நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் காடர்களுக்கு ஒரு லெட்டர் எழுத சொன்னாங்க. அந்த லெட்டரில் நான் போட்டேன் இந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு இது ஆயிருக்கு, உங்களுக்கும் இது ஆகும் போது உங்களுக்கு புரியும் என் வழி அப்படின்னு நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். ஸோ மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் இன் தேர்ட் ஐலாண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங் போகும்போது அந்த ஹட்டு மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த ஹட்டில் வந்து லேட்டர் ஆன் நாங்கள் வந்து ஒரு பெட் மாதிரி செட் பண்ணோம். பெட்டு கூட இல்லை, அந்த தெர்மோகோல் ஏதோ ஒரு பீஸ் இருந்தது, அதுதான் நாங்கள் வந்து லைக் பெட் மாதிரி போட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து வெறும் அந்த வுட்டன் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருந்தது. அது மேலே தூங்குறது வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த ஸ்டார்டிங் ஐம் சேயிங். பிகாஸ் வெதர் கண்டிஷன்ஸும் அந்த டைமில் ரொம்ப பேடாக இருந்தது. தட் வாஸ் லைக் த வர்ஸ்ட் ஃபேஸ். அந்த 1 week வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் குளிர், ரெயின் வந்து அந்த ஹட்டுக்குள்ளேயே வரும். பிகாஸ் வால்ஸ் இல்லை, நெட்டு மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ வாட்டர் யூஸ் டு கம் இன்சைட். நாங்கள் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆகிடும். ஸோ நைட்டு ஃபுல்லாக நடுங்கிட்டே இருப்போம். பாடி பிகம்ஸ் வெரி ஸ்டிஃப் அண்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம், அதுவும் இவ்வளோண்டு தான் சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி எஃபெக்ட் ஆகி ஸோ யா தட் பாயிண்ட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பயன்படுத்துறியா? வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீட்டு ஃபேமிலி இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் வந்து வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வரும் எனக்கு. தட் டே வாஸ் த டே ஐ ப்ரோக் டவுன். பிகாஸ் அது வரைக்கும் நான் ஃபேமிலி பற்றி நான் யோசிக்கவே இல்லை. சடன்லி த லெட்டர் கம்ஸ் அண்ட் அன்றைக்கி வந்து என்னோட ஃபோக்கஸ் மாறிடுச்சு. நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ட் ஆன் தட் டே. ஸோ லெட்டர் படித்தேன். ஐ ரோட் பேக் அ லெட்டர் டு மை ஃபேமிலி. ஓ வெயிட், ஐ ஹேவ் தட் லெட்டர், ஐல் ரீட் தட் கைஸ், ஐல் ரீட் இட் ஃபார் யூ கைஸ். ஸோ ஆக்சுவலி நான் லெட்டர் வந்து என்னோட கபோர்டில் வச்சுருக்கேன்னு நினச்சேன். பட் ஐ கெப்ட் இட் இன் த லாக்கர். ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட்
அந்த லெட்டர் ரொம்ப சேஃபாக இருக்கணும், எங்கேயுமே வந்து காணாம போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவோட லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுருக்கேன். ஸோ ப்ராப்ளி இன் another வீடியோ ஐ ரீட் அவுட் தட் லெட்டர் ஃபார் யூ. இப்போ வந்து எனக்கு காஃபி வேணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ மேக் சம் காஃபி. எனக்கு சாப்பாடுனா உயிர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நான் நிறைய வந்து சாப்பாடு பற்றி பேசியிருப்பேன். அங்கே வந்து நிறைய அந்த ரைஸ் அண்ட் பருப்பு இது மட்டும்தான் இருந்தது. நான் வந்து காஃபியில் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து பிளாக் காஃபி ஆல்மோஸ்ட் டெய்லி குடிப்பேன். ஸோ பிளாக் காஃபி ஐ மிஸ்ட் அ லாட். அண்ட் எனக்கு வந்து பரோட்டா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே வந்து எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு கெட் பேக் ஹோம். ஆக்சுவலி கெட் பேக் ஹோம் இல்லை, கெட் டு தி ஏர்போர்ட். ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அங்கே வந்து எப்படியாவது என்ன முடியுமோ சாப்பிட்றலாம் அப்படின்னு டிசைட். ஏன்னா ஜான்சிபார் போகும்போது தோஹா ஏர்போர்ட்டில் நான் பார்த்துட்டேன் என்னென்ன இருக்குது, என்னென்ன அந்த ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் டு கெட் தேர் ஸோ ஐ கேன் ஈட் வாட் எவர் ஐ வாண்ட். ஐ காண்ட் ஈவன் வெயிட் டில் ஐ கெட் பேக் ஹோம். தோஹா ஏர்போர்ட்லேயே எல்லாமே சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஐ ஹேட் பீட்சா, ஐ ஹேட் பரோட்டா, ஐ ஹேட் சம் சைனீஸ், ஐ ஹேட் சூஷி, ஐ ஹேட் பர்கர். அந்த 13 hours லே ஓவரில் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு தோன்றது எல்லாமே. நான் வந்து ஃபுட் கோர்ட்லேயே தான் இருந்தேன், ஈட்டிங் தி என்டையர் டைம். அவன் சாப்பிட்டு கைகள் வருவேன், பின்னாடி 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஸ்னேல் சாப்பிட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்னேல் வந்து அதுவும் உப்பு இல்லாமல் ஜஸ்ட் வெறும் பாயில் பண்ணி அந்த ஸ்னேல் ஷெல் உள்ளேருந்து நான் குச்சி வச்சு அது வெளியே எடுத்து ஐயேட். அதுவும் இருட்டாக இருந்தது. ஸோ அது எப்படி, அது ஸ்னேல் வந்து க்ளீன் பண்ணுமா இல்லை மொத்தத்தையும் அப்படியே சாப்பிடணுமா, ஃபுல்லாக குக் ஆச்சா இல்லையா எனக்கு எதுவுமே தெரியல. ஐ ஜஸ்ட் பாயில்ட் இட் ஃபார் லைக் 20 minutes and I took and ate it. அது வந்து it didn't taste like anything, it tasted like rubber. ஆனால் I'll say that was the best thing I ate because அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. இது வந்து இங்கெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். லைக் generally you don't do all these things. So that was very different for me. That catching snails and eating snail itself was a very different experience for me, new experience. அதனால I think that would have been the best meal for me over there. Girls எல்லாம் வந்து ஜென்ரலாக கண்ணாடி வந்து டெய்லி ஒரு 10 times ஆகுது நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனால் அங்கே வந்து என் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை ஃபார் ஸோ மெனி வீக்ஸ். எனக்கு வந்து ஐ குட் நாட் வெயிட் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இல்லை ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பார்க்குற வரைக்கும் எனக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை. ஸோ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா ஐலண்ட்லேருந்து டாஸ்க்கு வந்து தேல் டேக் அஸ் டு டாஸ்க் ஏரியா. போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து ட்ரக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ட்ரக்கில் வந்து ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் வந்து என் ஃபேஸ் பார்த்துட்டேன். மிரர் பார்த்தோன்னே நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன். பிகாஸ் என்னோடய ஃபேஸ் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ டேன் பேர்ன் ஆகிடுச்சு ஸ்கின்னெல்லாம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் வர்த் இட். அந்த டேன், அந்த whatever happened to me physically, appearance வைஸ் என்னென்ன மாறிடுச்சோ இட்ஸ் ஆல் வர்த் இட். ஆக்சுவலி நிறைய வெயிட் ஆல்சோ ஐ லாஸ். நான் போனதே, நான் எப்பவுமே ஒல்லியாக தான் இருப்பேன். நான் வரும்போது ரொம்ப 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 ஒல்லி ஆகிட்டேன். But it's all worth it. ஏன்னா நான் வந்து I had an amazing experience, a lot of things I learned from there. அந்த நிறைய சேலஞ்ச் வின் பண்ணது and I got a lot of appreciation. இதுக்கு மேலே I don't know what else I need. ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் after I saw what I have, முன்னாடி வந்து we don't ரியலைஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே யாருக்கிட்டையுமே இருக்காது. we want more always. as human beings we are always like that. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் I was like என்கிட்ட எல்லாமே இருக்கே, why am I not satisfied in life? So I started cherishing every small thing. நான் வந்து தூங்கும் போது அந்த பிளாங்கெட் போத்தும் போது ஐ வாஸ் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தட் பிளாங்கெட். ஏன்னா அங்கே அந்த பிளாங்கெட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ எவ்ரி ஸ்மால் திங் நவ் I am able to cherish it. I'm thankful, I'm grateful for everything. So everything that I do, I'm like, thank you God for this, thank you God. எல்லாத்துக்குமே அப்படி தான் ஆயிட்டேன் நான் இப்போ. And I'm not scared of failure now. ப்ரொஃபஷன் வைஸாக இருக்கட்டும், இட் கேன் பி எனி திங். ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுவேன், will I be able to live, சொசைட்டி வந்து என்ன நினைக்கும், அந்த பயம்லாம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த பயம் இல்லை. I'm not scared to fail because என்னோட கெட் பேக் அப். ஏன்னா பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவையோ யூ அண்ட் ஐ எல்லாருக்கிட்டையும், people are watching this, I'm telling, we already have whatever we need. அதுதான் வந்து we need to realize. எனக்கு வந்து ஏன் இந்த ரியலைசேஷன் வந்திருக்குன்னா, ஒன்று இருக்குது அது இல்லாமல் போனால் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வரும். ஸோ எனக்கு அது இல்லாமல் போனதுனால now I know whatever we need we have அப்படின்னு. some of the unforgettable moments நான் சொல்கிறேன். இது வந்து கேப்சர் ஆகலை பிகாஸ் அந்த டைமில் வந்து கேமராமேன் இல்லை. இது வந்து நைட்டில் நடந்தது.
அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? ஒன் டே சிட்டிங் அண்ட் திங்கிங் லைக் எப்படி சொல்கிறது, நிறைய அந்த ஸ்ட்ரகிள் பற்றி அங்கே வந்து சாப்பாடு இல்லை, அந்த பசி இதெல்லாம் எனக்கு தேவையா, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அந்த டைமில் ஒன் டே வாட் ஹேப்பன், இட் வாஸ் ஃபுல் மூன். எனக்கு வந்து மெடிடேட் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஃபுல் மூன் இருந்து ஐ வாஸ் சிட்டிங் பை த சீ. ஏன்னா அந்த ஹட்டுக்கும் சீக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் மேலே ஐ வாஸ் சிட்டிங். ஐ குட் ஹியர் ஒன்லி த சீ வேவ்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டது, மற்றபடி எதுவுமே கேட்காது. பிகாஸ் இட்ஸ் வெரி சைலண்ட் ஓவர் தேர். அண்ட் ஐ குட் see all the stars. மூன் லைட் இருந்தது. ஸோ மூன் வரும்போது தான் வந்து அங்கே ஏதாச்சும் லைட்டாக கண்ணு தெரியும், இல்லைனா வந்து எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஸோ தட் டே ஐ குட் see a little bit. ஸோ தூரத்தில் வந்து ஐ குட் see காடர்களோட அந்த ஐலண்ட் அதெல்லாம் வந்து தூரத்தில் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் என்னை சுற்றி வந்து ஃபயர்ஃப்ளைஸ் இருந்தது. அண்ட் அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் லைஃப். அண்ட் யூஸ்வலி ஈவினிங் அந்த சன்செட் ஆனதுக்கப்புறம் நான் உட்காந்து நிறைய யோசிப்பேன், லைஃப் பற்றி நிறைய யோசிப்பேன். இங்கே வந்து நான் வீட்டில் இருக்கும்போது our mind is always running, ஒரு பீஸே இருக்காது. அங்கே வந்து இட் வாஸ் ஸோ பீஸ்ஃபுல் தட் ஐ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ யோசிக்கும் போது நிறைய விஷயமோட கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ ஸ்டார்ட் கெட்டிங் கிளாரிட்டி அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ was looking at my surroundings. So I see fireflies, I see stars, moon, and then I hear the waves. So at that point I realized, okay, நான் வந்து ஐவ் அடாப்டட் டு தேர்ட் ஐலண்ட். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் பார்த்துப்பேன். அந்த ஒரு தைரியம் வந்துச்சு அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ். சரி, மற்ற கண்டஸ்டன்ஸ் யாரோ வந்தாலும் சொல்லி கொடுத்துடலாம், லைக் இந்த ஐலண்டில் ஹவு டஸ் திங்ஸ் ஒர்க், இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல், பயப்பட வேணாம். இங்கே வந்து தேர்ட் ஐலண்ட் ரொம்ப கொடூரமான ஐலண்ட், அது பனிஷ்மெண்ட் ஐலண்ட் மாதிரி எலிமினேட் ஆகிறவங்கள வந்து இங்கே போட்டுடுறாங்க, பட் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ளேயே அந்த ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ ஐ திங்க் தட் is a very that moment I will never forget. So அந்த நைட்க்கு அப்புறம் every night I started enjoying. and நான் வந்து வெயிட் பண்ணுவேன் சன்செட் ஆகிற வரைக்கும். I'll wait because after that it gets very peaceful. டாஸ்க் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தான் நடக்கும். ஸோ ஆஃப்டர் சன்செட் I'll just be waiting for that moment. அந்த ஸ்டார்ஸ் பார்க்கணும், மூன் வரும், ஃபயர்ஃப்ளைஸ் வரும். ஸோ I'll just be வெயிட்டிங் ஃபார் தட். சர்வைவருக்கு முன்னாடி வந்து நான் எதுவுமே wow it's so beautiful அப்படி நேச்சர் பற்றி நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. பட் ஆஃப்டர் சர்வைவர் it has changed me. Okay, I'm going to go leave my coffee cup and come. ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தெர் இஸ் நோபடி ஹூ இஸ் 100% சாட்டிஸ்ஃபைட், 100% ஹாப்பி. திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ். எல்லா கஷ்டமும் வந்து we need to fight however difficult it is. என்னோட லைஃப்லையும் வந்து நிறைய ஃபைட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் சர்வைவர் ஹேஸ் மேட் மீ அ ஸ்ட்ராங்கர் பர்சன். இதே மாதிரி வந்து நீங்களும் மென்டலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் நெவர் கிவ் அப். நடக்கிறது எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இது வந்து ஐ ட்ரூலி பிலீவ் நவ் ஆஃப்டர் சர்வைவர். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. I'll be very happy to discuss with you. And yeah, I'll see you in my next vlog. Please don't forget to like, share, comment, subscribe and hit the bell icon.